Hello guys, welcome back to my channel AGMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம Asus Zenfone 6 உடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். So இந்த ஸ்மார்ட்போன் உடைய first impression and review இந்த வீடியோல நான் கொடுக்க போறேன். ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் subscribe பண்ணலனா கீழ இருக்கிற subscribe பட்டனை click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற bell icon-ஐயும் press பண்ணிக்கோங்க. அந்த bell icon-ஐ press பண்ணாதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்ககிட்ட வந்து நோட்டிஃபிகேஷனா சேரும். So வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். Asus Zenfone 6. So இந்த ஸ்மார்ட்போன் உடைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்துட்டு ரொம்ப நாட்கள் முன்னாடியே ஆன்லைன்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இருந்து. ஆனா இப்போ வந்துட்டு இந்த அஃபிஷியலா லான்ச் ஆகிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எந்த ஒரு லீக்காக இருக்கட்டும் ரூமராக இருக்கட்டும் இது கூட வந்துட்டு சம்மந்தமே இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த ஒரு நாட்ச்லெஸ் டிஸ்பிளேன்ற ஒரு லீக்கை தவிர்த்து வேற எந்த ஒரு லீக்குமே இதோட நம்ம சம்மந்தமே படுத்தி பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மேலே தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தெரியாதவங்களுக்கு இதில் வந்துட்டு ஒரு 6.3 இன்ச் ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொண்ட IPS பேனல் கொண்ட ஒரு நாட்ச்லெஸ் டிஸ்பிளே தான் இவங்க எடுத்துகிட்டு வராங்க. ஸோ IPS டிஸ்பிளே இவங்க எடுத்துகிட்டு வந்ததுனால இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்துட்டு இல்லை. ஸோ ரேர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஆனால் IPS டிஸ்பிளே வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, எதுக்குன்னு தெரில. ஸோ அது பரவாயில்ல. ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிற பேட்டரி. ஸோ பேட்டரி பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு ரொம்பவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லணும். ஏன்னா இதில் வந்துட்டு ஒரு 5000 mAh கொண்ட ஒரு ரொம்பவே பெரிய பேட்டரி இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எந்த ஃப்ளாக்ஷிப்லையுமே இவங்க வந்துட்டு 5000 mAh பேட்டரி யூஸ் பண்ணதே இல்லை. இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸில் ஒரு 5000 mAh பேட்டரி வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குவால்காமுடைய குவிக் சார்ஜ் 4 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சப்போர்ட் இருக்குது. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்க போகிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற கேமரா. ஸோ கேமரா பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த கேமரா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ரொம்ப பெரிய ஹைலைட். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பின்னாடி ஒரு டியூல் ரேர் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சர் வந்துட்டு 48 மெகாபிக்சலும் ப்ளஸ் அந்த செகண்டரி சென்சர் ஒரு 13 மெகாபிக்சல் கொண்ட ஒரு வைட் ஆங்கிள் சென்சர் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நாட்ச்லெஸ் டிஸ்பிளேனால நிறைய பேர் வந்துட்டு ஒரு பாப்அப் செல்ஃபி கேமரா எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நிறைய பேர் நினைச்சோம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃப்ளிப் கேமரா செட்டப் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பின்னாடி இருக்கிற அந்த டியூல் ரேர் கேமரா தான் ஃப்ளிப் ஆகி முன்னாடி அந்த செல்ஃபி கேமராவும் மாறும். ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலி சாம்சங் கேலக்ஸி A80 வந்துட்டு ஒரு ரொட்டேட்டிங் கேமரா செட்டப் வந்துட்டு லீக் ஆகப்பட்டது. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுறதா இல்லைனா ஃப்ளிப் ஆகிற டெக்னாலஜி Asus தான் முதல்ல இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளிப் டெக்னாலஜின்றது வந்துட்டு கேமராவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான விஷயம். ஏன்னா இப்போது டியூவல் கேமரா வந்துட்டு அதாவது அந்த குவாலிட்டி வந்துட்டு இமேஜோட குவாலிட்டி பின்னாடி எவ்வளோ மெகா பிக்சல்ஸ் இருக்குமோ அந்த கிளாரிட்டி எல்லாமே செல்ஃபி கேமராலையும் அதே அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அது வந்துட்டு ரொம்பவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது இந்த கேமராவில், இந்த ஃப்ளிப் கேமராவில். ஸோ 4K ரெசல்யூஷன் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது 60 FPS-ஓட. ஸோ அதுவும் ரொம்பவே ஒரு பெரிய நல்ல விஷயம். ஸோ கேமராவில் வந்துட்டு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, அதை பற்றி தனியாகவே வீடியோ போடலாம். ஸோ இப்போதைக்கு கேமரா வந்துட்டு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கேமரா இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிற ப்ரொசஸர். ஸோ 100% குவால்காமுடைய லேட்டஸ்ட் Snapdragon 855 சிப்செட்டை தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொசஸரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறை சொல்கிற மாதிரி இல்லை, சூப்பரான ஒரு ப்ரொசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற வேரியன்ட்ஸ். ஸோ வேரியன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 வேரியன்ட்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்துட்டு 6GB RAM + 128GB ஸ்டோரேஜ், இன்னொன்று வந்துட்டு 8GB RAM + 256GB கொண்ட ஒரு ஸ்டோரேஜ் தான் இவங்க வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 வேரியன்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஒரு காம்படிட்டிவான வேரியன்ட்ஸ் தான் வேறு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுக்கு. ஸோ மோஸ்ட்லி இன்னொரு 10GB ரேமோ இல்லைனா ஒரு 12GB RAM கொண்ட ஒரு வேரியன்ட் இவங்க விடலாம். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான், அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற அந்த கலர் வேரியன்ட். ஸோ கலர் வேரியன்ட்ஸ் எனக்கு தெரில, ஆனால் 2 கலர் வேரியன்ட்ஸில் இவங்க விட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்துட்டு சில்வர் இன்னொன்று வந்துட்டு டார்க் ப்ளூ. ஸோ இந்த 2 கலர் வேரியன்ட்ஸ் தான் இவங்க விட போகிறதா நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங். ஸோ ப்ரைஸிங் வந்துட்டு இன்னும் அன்வீல் பண்ணல, இந்தியன் ப்ரைஸிங் நான் சொல்லுறது. ஆனால் யூகேல பார்த்தீங்கன்னா யூகேலேருந்து இந்தியா கரன்சி கன்வெர்ட் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 38,000 rupees வந்துட்டு இது வந்துட்டு ப்ரைஸ் ஆகுது ஸ்டார்டிங் அந்த 6GB RAM வேரியன்ட். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக 35,000 rupees தான் ப்ரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க நான் நினைக்கிறேன். ஸோ 35,000 rupees ப்ரைஸ் பாயிண்ட் வந்துட்டு ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் தான். அதுவும் கேமராவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன்.
ஸோ பெஞ்ச்மார்க்ஸ் கூட ஆல்மோஸ்ட் 3,68,000 வந்துட்டு பெஞ்ச்மார்க்கில் ஸ்கோர் பண்ணியிருந்தது. ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா அந்த ஐபிஎஸ் டிஸ்பிளே தான். அதை வந்துட்டு அமோலெட் ஆக்கியிருக்கலாம். ஆனாலும் பரவாயில்ல, டிஸ்பிளேவும் சூப்பராக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் தான். ஜென்ஃபோன்லேருந்து ஒரு புதிய ஒரு அந்த ஃப்ளிப் கேமரா அட்டெம்ப்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய தம்ஸ் அப் என்னோட தரப்பில் வந்துட்டு ஏசஸ்க்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது அந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதை பார்த்துட்டு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூவை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் கைஸ். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டனில் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே நேரம் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டாலோ டெக்னிக்கல் ஆகட்டும் இல்லை மூவி ரியாக்ஷன் ஆகட்டும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அந்த வீடியோ நான் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்கணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் கைஸ். ஸோ until then, signing off from Sandeep.